இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனோட என்ட்ரியே ரொம்ப மாசாக இருக்குது. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே எல்லாருமே அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சூனியன் மேடம் வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொன்னதுமே, சரி வேமா நீங்கள் வாங்க அப்படின்ற செட்டாவே அங்கேருந்து போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவளோட நேம் தான் சூனியான். அப்போ அவங்க பிரதர்கிட்ட நீ வந்து என்னோட அம்மாவோட பென்டென்ட்டை கூட அது ஒன்று தான் லாஸ்ட்டாக அவங்க என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுமே, அந்த பையன் பிடிச்சி வேமா தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான். ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணுறான். பிறகு வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்களோட ஸ்டெப் மதருமே வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பையன் எடினோட அவங்க பர்த்டே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது அவங்க அம்மா வரதை பார்த்துட்டு உடனே அழுது அங்கே ட்ராமா பண்ணுறான். இப்போ வேமா வந்து பிள்ளைய பிடிச்சி இழுத்துட்டு நீலாம் சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அவங்க அப்பா கோவப்பட்டு ஹீரோயினை அடிச்சிடுறாரு. உன்னோட பிரதர்கிட்ட போய் நீ இப்படியா வந்துட்டு பிஹேவ் பண்ணுவ, சின்ன பையனை போய் புள்ளி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் ஒன்றும் அவனை புள்ளி பண்ண கிடையாது, அவன் அம்மாவோட பென்டென்ட் எடுத்து வச்சுட்டு தரமாட்டான் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அங்கே வந்துட்டு கையெல்லாம் வந்து திறந்து பார்க்குறாங்க. இல்லை எதுவுமே இல்லை அவன்ட்டுன்னு சொன்னதும், பாக்கெட்டை செக் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு பாக்கெட்டை செக் பண்ணுறாங்க. இன்னொன்று செக் பண்ணுங்க உங்கள் பையன் அதுக்குள்ளே தான் போட்டு வச்சிருக்கான்னு சொன்னால் அந்த லேடி செக் பண்ண மாட்டாங்க. சின்ன பிள்ளைகிட்ட எப்படிலாம் நீ போய் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் மேலே தான் அங்கே பழி போடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவுமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த சின்ன பையன்கிட்ட போய் இங்கே மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்காரு. நான் தப்பே பண்ணாதப்ப இவன்ட்டெல்லாம் போயிட்டு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் தரம் பண்ணிக்கிட்டு இப்பயே பிள்ளை எப்படி ஒழுங்கினமாக வளர்த்து வச்சா அது எப்படி வருங்காலத்தை வளர்ந்து வரப்போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன மேலேருந்து பிடிச்சி என்ன தள்ளி விட்டுருக்கான், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதான்னு சொன்னதும், சின்ன பையன் பிடிச்சி தள்ளி விட்டா நீ சொன்னீங்கன்னா நாங்கள் நம்புவோமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அங்கே பேசுகிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்து அங்கே என்ட்ரா எழுறான். அப்போ அவங்கள பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பற்றி அவன் விசாரிக்கிறான். அப்போ அங்கே ரொம்ப அவங்களுக்கு பயமாயிருது. கீழே பார்த்தா பிளட்டாக இருக்குமே, என்ன இதெல்லாம் பிளட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்பா நீ ஒழுங்கா அந்த பையன்ட்ட மன்னிப்பு கேளு, இல்லை வீட்டை விட்டு போன்னு சொன்னதுமே, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு நான் போகிறதே பெட்ருன்னு சொல்லிட்டு அவள் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் கட்டை வச்சு தலையில் அடிச்சு அங்கே வந்துட்டு பிளட்டாக இருந்திருக்கு. பார்த்தீங்கல்ல உங்கள் முன்னாடி எப்படி ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு. வருங்காலத்தில் இவன் என்ன உருப்படவா போகிறான், நீங்கள் வந்துட்டு புள்ள வளர்க்குற விதம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ அவளோட பிளட்டு தான் போலாது. இப்போ உடனே உங்கள் ஸ்டெப் மதரங்க பயந்து போயிட்டு, இல்லை என் பையனுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுன்னு ரொம்பவே பிடிக்கும், ஸோ அந்த பெயிண்ட்டு தான் ஃபுல்லாக கீழே கொட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி போய் சொல்லிடுறாங்க. சோனியான் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிடுச்சுப்பா, இப்போ எங்கேயாச்சும் போயிருப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற சொல்லிட்டுங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் அவளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கே ஆர்டர் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவளுக்கு அங்கே அதை தலையில் அடிப்பட்டதில் மயக்கம் வந்து கீழே வந்துட்டு விழுக போகும்போது கரெக்டாக அப்போ அங்கே கார் வந்து அங்கே வந்துட்டு அவள் கீழே அப்படியே விழுந்ததுமே அங்கே நம்ம காருக்குள்ளே வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேமா வந்துட்டு நீ இப்போ வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, மரியா எந்திரி, காசுக்காக அப்படி பண்ணுறியான்னு சொல்லும்போது அங்கே ஃபேஸை பார்த்துட்டு ஐயோ பாஸ் இது சூனியன் தான் அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோ வேமா இறங்கி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறான். இப்போ டாக்டரையுமே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அடிப்பட்டதில் ட்ரெஸ்ஸிங் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க நல்லா ஆயிடுவாங்க, ஆனால் எந்திரிச்ச பிறகு தான் தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லை ஏதாச்சும் மறந்து போச்சான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அவர் ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ அங்கே டாக்டர் அசிஸ்டண்ட்டை இது யாருப்பா இவங்களுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவங்க கவலைப்படுறாங்களேன்னு சொன்னதும், யார் நான் கேட்டுட்ருக்கா இதான் நம்மளோட வருங்கால மேடம் அப்படின்றத சொன்னதும், நல்ல வேளை நீ வந்துட்டு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ஒரு பையன் சொல்லிட்டு நான் என்னமோ உங்கள் பாஸ்க்கு பொண்ணே பிடிக்காது அவர் கே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கே கிண்டல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ள வாஷ்ரூமில் குளிச்சுட்டு இருக்க சவுண்டு கேட்டதுமே அவள் எந்திரிச்சு போய் யாருன்னு சொல்லிட்டு பார்த்ததும் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. கரண்டு போய் கத்தினதுமே நம்ம ஹீரோ எதுக்காக அப்படி பயப்படுறேன்னு சொன்னதும், அப்போ நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது நைட் இவர் தானே ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ எதுக்காக உன்னோட வீட்டை வெளியே விட்டு வந்த அப்படின்ற சொன்னதும், ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்னோட பேரண்ட்ஸ் மாதிரியே இல்லை, ஏன்னா வந்துட்டு அடிமை மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் நான் எப்பயுமே மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க, ஸோ வந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு கூட சேர்ந்து மேரேஜ் நீ பண்ணிக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கேட்டதும், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நான் எப்படி போய் உங்களை மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்ற சொன்னதும், அவங்கள வந்து நான் தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண தான் கேட்குறேன், அதுக்கு மேலே உன்னோட விருப்பம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் இவன் வந்து யாருன்னே தெரியாது பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ
ஹீரோயின் உடனே ஓகேன்னு சொல்கிறா. அப்புறம் நான் உண்மையிலே யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவளுக்கு சின்ன வயசில் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே கிளம்பி போய் மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரிங்கெல்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதை நான் போட்டுக்க முடியாதுன்னு சொன்னதும், உனக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே ரொம்ப சீப் தான், எது எக்ஸ்பென்சிவ் கிடையாது, இது உனக்காகவே நான் ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே கையில் போட்டு விடுறான். அப்போ ஹீரோயின் அவன்ட்டு அங்கே சாரி கேட்குறா. நீங்கள் இவ்வளோ எனக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, பட் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, நான் உங்களுக்கு என்னதை போய் கொடுக்குறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும், நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அவனுக்கு அவங்க போய் கிஸ் கொடுத்ததுமே இவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவட்ட அங்கே கார்டை கொடுத்து, இந்த கார்டு உனக்கு தான், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொன்னதும், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற சொன்னதும், நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப், இந்த காசு எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு நானுமே கூடிய சீக்கிரம் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், அப்போ உங்களுக்கு நான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறான். பிறகு அவகிட்ட, நீ வந்துட்டு என்ன நான் சொன்ன உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் என்னை பற்றி உனக்கு என்ன விஷயம் தெரியும், இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அவனை பற்றி மீடியாஸில் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறான். பார்த்தா இவன் வந்து சரியான வந்து திமிர் பிடிச்சவன், பெரிய பணக்காரன்ற திமிரில் தான் ஆட்டம் போட்டுட்ருக்கான். ரெண்டாவது அவங்க சொந்த ஃபேமிலியே கொலை பண்ண கொலகாரே, இவன் வந்துட்டு யாரையுமே மனுஷனை விட மாட்டான்னு சொல்லிட்டு மோசமாக எழுதியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் இதை பற்றிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட ஃபேமிலியுமே என்னை பற்றி இப்படி தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, யாரை பற்றி யாருமே வந்துட்டு பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது. ரெண்டாவது உங்களோட ஒரு சைடை மற்றவங்க பார்த்துருக்கலாம், இன்னொரு சைடு நல்லது இருக்கும் இல்லையா, அதை கண்டிப்பாக நான் டிஸ்கவர் பண்ணுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. பிறகு இங்கே அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அப்பாட்ட, நீங்கள் வந்துட்டு இந்த பென்டன் வந்து அவங்க அம்மா தான் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கல்ல, அவங்க அம்மா இன்னுமே உயிரோட தான் இருக்காங்கன்ற விஷயம் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவள் சும்மா மட்டும் விட மாட்டா. இப்போ வரைக்கும் இந்த பென்டென்ட்டுக்காகவே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவ அம்மா இருக்காங்க தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், அப்புறம் மீடியாஸ்க்கெலாம் தெரிஞ்சால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்ற சொன்னதுமே அந்த ஆளுக்குமே அதை நினச்சங்க ரொம்ப நர்வஸ் ஆகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அவளை நம்ம வழியிலேருந்து இல்லாமல் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், நம்ம பேசாமல் அந்த ஜீட்டை போய் நம்ம அவளை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், ஒன்று வந்துட்டு அவன் வந்து இவளை பைத்தியமாக்கி கொண்டுருவான், இல்லை இவளே செத்து போயிடுவா அப்படின்றத சொல்லிட்டாங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா எங்கள் வீட்டில் ஹீரோக்காக தான் அங்கே சூப்பராக சாப்பிடலாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அங்கே கால் பண்ணி அழுது ட்ராமா பண்ணுறாங்க. என் பையன் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான், அந்த பென்டன் வந்து கிடச்சிருச்சு, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்குறேன், அவனுமே உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறான், நீ இந்த பென்டென்ட்டை வீட்டில் வந்து வாங்கிக்கிறியான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், உங்கள் ட்ராமாவை நிப்பாட்டுங்க, உங்கள் பையனோ நீங்களோ என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த பென்டன் என்னோட அம்மாவோடது, ஸோ அதை வாங்குறதுக்காக நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த சாப்பாடோட ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பிட்டு, நான் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் முக்கியமான விஷயமா என்னோட வீட்டுக்கு திங்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறேன், நீ வந்துட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா மீட்டிங்கில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னடா வாழ்க்கையில் இருந்தாலும் முதல் தடவையாக வந்து சிரிச்சிட்டு இருக்காரு, என்ன அதிசயம் நடக்குது, இல்லை ஏதாச்சும் புயல் அடிக்க போதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ உடனே நான் வந்துட்டு எப்படியாச்சும் போய் என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறேன், என்னோட ஒய்ஃப் எனக்காக சூப்பராக சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போனதும் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இவருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருச்சா, நம்ம எல்லாருமே இவர் வந்துட்டு கேனில் நினச்சிட்டு இருந்தோம், ஏன்னா இப்போ வரைக்கும் இவர் பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட போக முடிஞ்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எங்கள் பாஸும் எங்கள் மேடமே ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுப்பேன் மேரேஜுக்காக அப்படின்றத அவர் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க பையன் அங்கே காசெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவன் பேசுகிறான். ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்டெப் மதர் வாய முடி சிஸ்டர் எப்படிலாம் பேசாதன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு டவுட் ஆகிருது, என்ன இந்த லேடி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நல்லவங்களா இருக்காங்களேன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட பென்டென்ட்டை வந்து கொடுங்க அப்படின்றத சொல்கிறப்ப, இந்த ஃபஸ்ட்டு நீ வந்து வெயிலில் வந்திருக்க, இந்த தண்ணியை குடி, நான் வந்துட்டு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு, தண்ணி குடிச்சாதான் நீங்கள் பென்டென்ட் கொடுப்பீங்களா இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஏது வந்துட்டு இவ்வளோ கிஃப்ட்ஸு காசு எல்லாம்னு சொன்னதும் அந்த குட்டி பையன் சொல்கிறான், நீ ஏன்னா இடியட்டா, உன்னோட மேரேஜுக்காக தான் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னதும், ஓ என்னோட மேரேஜா யாரு கூட அப்படின்றத சொன்னதுமே, ஆமாம் நாங்கள் வந்துட்டு மேரேஜ் வந்து ஏற்பாடு பண்ணிட்டோம் மிஸ்டர் ஜி கூட, அவர் வந்துட்டு ஏஜில் உன்னோட கூடவர் தான், இதில் என்ன பிரச்சனை இருக்குது, பட் அவரை நீ மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லபடியான வாழ்க்கையை வாழலான்னு சொன்னதும், யாரை கேட்டு நீங்கள் இதை முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரிங்கை காமிச்சதுமே அவங்க அப்பா அங்கே ரொம்ப
நர்வஸ் ஆகி போயிட்டு நாங்கள் இவ்வளோ கிஃப்ட்ஸ் காசெல்லாம் வாங்கிட்டோம் இஷ்டத்துக்கு என்ன பேசிகிட்டு இருக்கா அதுக்கு மேலே ஃபேக்காக நீ வந்துட்டு போட்டுட்டு நாடகமாக நடிச்சிட்டு இருக்க நாங்கள் இதை நம்ப மாட்டோம் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி நான் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பாருங்கன்னு சொன்னதும் உடனே வந்து இப்போ என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல தப்பாக போகுது ஆல்ரெடி அவர் வீட்டில் வந்துட்டு அவருக்கு ஒய்ஃப் இருக்குது நீ போகிறதுனால ஒன்றும் வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி நீயுமே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அங்கே போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க இப்போ ஒழுங்காக போய் ரெடி ஆக இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அவள் ஒயின் பாட்டில் எடுத்துட்டு சரி உங்களுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவோட தலையில் அங்கே பயங்கரமாக பாட்டில் வச்சு அடிச்சு விட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா ஆனால் ஹீரோயினால் அங்கே தப்பிக்க முடியலை ஏன்னா அந்த ஜி அங்கே வந்துடுறான் அந்த மொட்டையை வந்துட்டு என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க எஸ்கேப்பா இங்கேருந்து ஓடிட்டுருக்கான்னு சொல்கிறப்ப இவள் அம்மா இல்லாமல் வளர்ந்தவ ஸோ நீங்கள் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா தான் வந்துட்டு இருப்பான்னு சொல்கிறப்ப அங்கே கையில் வந்துட்டு ரிங்கை பார்த்துட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா செகண்ட் ஹேண்டை என்கிட்ட தள்ள பார்க்குறீங்களான்னு சொன்னதும் ஐயோ நீங்கள் வேற இவளுக்கு இப்போ வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்து கூட நாங்கள் பார்த்தது கிடையாது ஏதாச்சும் ஃபேக்காக கடையில் போய் ரிங்கை வாங்கி மாட்டிட்டு வந்திருப்பா இவட்ட வந்து டைமண்ட் வாங்குறதுக்கு எங்கே காசு இருக்க போகுது அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா விஷயம் ஓகே தான் நான் வந்து இவளை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு இவன் என்ன எண்ணத்தில் பேசுகிறான்னு தெரிஞ்சு போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாமே அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் வேமா ஹீரோக்கு காப்பாற்ற சொல்லி அங்கே டெக்ஸ்ட் பண்ணிடுறான் நம்ம ஹீரோவுமே அதை அங்கே பார்த்ததுமே அவங்க வீட்டுக்கு வேமா நீ வண்டியை ஓட்டிட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க அங்கே வந்துட்டு ட்ரிங்க் அந்தாலும் வம்பு பண்ணி எங்கள் வாயில் ஊற்றிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் குடிக்க மாட்டா போர்ஸ் பண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி பாரு நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்தா இங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குட்டி பையன் அவ்வளோ கேவலமான வந்துட்டு பிறவியாக வளர்த்து வச்சுருக்காங்க அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவனை அங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிருது எங்கே என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் எங்களுக்கு என்ன தெரியும் அவள் பென்டென்ட்டை வாங்க வந்தால் வாங்கிட்டு அவள் பாட்டு இங்கேருந்து போயிட்டான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லனா உன் பையனை வந்துட்டு நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அந்த ஆள் பயந்து உண்மையை சொல்ல வரான் பட் ஆனால் அவள் வந்துட்டு சொல்ல விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வேணா போய் தேடி பாருங்களே உண்மையிலே இல்லை அப்படின்றத சொன்னதும் அவங்க அங்கேருந்து கிளம்ப போகிறப்ப நம்ம ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்டுட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான் ஹீரோயின் அவனை கீழே பார்த்து அங்கே கிக் பண்ணிடுறா நம்ம ஹீரோ அப்போ உள்ளே வந்ததுமே இவளை வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணில் அங்கே வந்துட்டு டையை காட்டிட்டு போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறாங்க இவனுக்கு மற்ற பொம்பளைங்களை தொடுறதுன்னா ரொம்ப ஆசை இல்லை இவனை பீச்சு சைடில் கொண்டு போய் 2 கையை வெட்டி அங்கே தண்ணிக்குள்ளே தூக்கி போடுங்க அதுக்கப்புறம் இவனுக்கு வந்துட்டு எந்த நிலைமை என்னோட உமன் மேலே கை வச்சா வரும்ன்றது தெரியும் அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின் அங்கே பயந்து போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட எனக்கு இன்னொரு ஃபேவர் நீ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு ஹீரோயின் சைன் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ்டையுமே அங்கே சைன் பண்ண சொல்கிறா இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணியிருக்காங்க உடனே அவங்க ஸ்டெப் மதர் இத்தனை வருஷமாக நாங்கள் வளர்த்துருக்கோம்னா எங்களுக்கு காசு வேணும்லன்னு சொல்லிட்டு கேட்டதும் காசு தானே கொடுத்துட்டா போச்சு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை உன் பையன் முஜிரியை முஜிரியை எழுதுறேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாங்க நீ என்ன ஏதாச்சும் பண்ணணுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் போய் அந்த குட்டி பையனோட டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவன் முன்னாடி எல்லாத்தையும் சுக்கு சுக்காக உடச்சி போட்டுட்டு மற்றவங்களுக்கு இப்படி தானே இருந்திருக்கும் சின்ன பிள்ளை எப்படி ஒழுக்கமாக வளர்த்துருக்கன்னு சொல்லிட்டாங்க அவனை பயங்கரமாக அழுக விட்டுறா கடைசியில் பார்த்தா இவ சின்ன பிள்ளை மாதிரி அங்கே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா ஹீரோ இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போதே அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு அவளுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருது ஸோ புரிஞ்சுக்குது ட்ரக் தான் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான் ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண விரும்பலை அவள் போதையில் தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான் டாக்டர் வர சொல்லிட்டு அப்போ அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அவளை அங்கே பார்த்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் தாத்தாவோட பர்த்டேக்காக உங்களை இன்வைட் பண்ண வந்தேன் நீங்கள் யார் இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ நீ இன்விடேஷனை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே போகிறப்ப மெய்ட் சொல்கிறாங்க அது எங்களோட மேடம் சாரோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிக்கிறது இவன் இப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது டாக்டர் செக் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து சரியெல்லாம் பண்ண முடியாது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் முடியும்னு சொன்னதுமே ஹீரோக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண வேண்டியதாக இருது அவளை காப்பாற்றுறதுக்காக நெக்ஸ்ட்டு அவளுக்காக சூப்பராக சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்போ கையில் வந்துட்டு அங்கே சூடு பட்டுறது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நம்மளுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக எழுறான் அதுக்கப்புறம் அவன் கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கப்புறம் எனக்காக குக்கெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்றத சொன்னதும் ஏன்னு சொல்லி கேட்டதுமே உங்கள் கையில் இப்படிலாம் அடிபட்டிருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா
அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன என் மேலே கோவமா இல்லையா நைட்டு நடந்ததுக்குன்னு சொன்னதும், இதில் என்ன இருக்குது, நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக தானே பண்ணீங்க, வேணும்னு எதுவும் நடக்க கிடையாதுல்ல, ரெண்டாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நம்ம 2 பேருமே, இது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கையில் மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். நீ வந்து கவலைப்படுற லெவலுக்கு எனக்கு ஒன்றும் பயங்கரமாக அடிப்படலை, எனக்கு வலிக்கவும் இல்லைன்னு சொன்னதும், ஆனால் நான் ஒய்ஃப் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு அவள் சொல்கிறா. ஏன்னா உங்கள் கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆக போகிறதா நான் கேள்விப்பட்டேனே, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்து பார்த்துக்கிருவேன், ஆனால் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகிட்டா நீ என்ன வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னதும், நான் ஏன் விட்டுட்டு போகிறேன், சொத்துக்காகவா நான் உங்க கூட வந்தேன், உங்களோட பர்சனாலிட்டி எதுவுமே காசு இல்லாமல் போனால் மாறாது இல்லையா, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. அவன்கிட்ட நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், எங்கள் அப்பா எப்பயுமே வந்துட்டு என்னோட அம்மாவோட டெட் பாடியை என்னை பார்க்கவே விடலை, ஏன்னா அது ரொம்ப வந்துட்டு மோசமாக செஞ்சு போயிடுச்சு, உன்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு, என்னோட அம்மா இன்னுமே எனக்கு உயிரோட தான் இருக்காங்களோ என்னமோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ என்ன நீ சொல்லிட்டுருக்குன்னு சொன்னதும், நான் சொல்கிறது ஏதோ பைத்தியம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் ஆனால் இதான் உண்மை அப்படின்றத அவ சொன்னதும், சரி ஓகே நான் உனக்காக வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு சூப்பரான ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்ததும், எதுக்காக இதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். நெக்ஸ்ட் வீக் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு நம்ம இங்கே போகணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியுமே வந்துடுது. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததும் அந்த மியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னப்பா அவர் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்காங்க, நீ தான் அவர் கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே தாத்தாவுமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்பவே லக்கி தெரியுமா, ஏன்னா இப்போ வரைக்கும் இவன் யாரையுமே பக்கத்தில் விட்டதே கிடையாது, ஒன்று தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வச்சுட்ருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றியுமே அவர் வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ மிஸ்டர் ஃபூ அங்கே வராருன்னு சொன்னதும் அந்த மியாவுக்கு நம்ம இன்வைட் பண்ணலையே, தாத்தாவும் இன்வைட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஃபூக்கும் நம்ம ஹீரோக்குமே சுத்தமாக ஆகாது போல், அதை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. அந்த ஃபூ அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவனை பார்த்தாங்க கால் வந்துட்டு நடக்க முடியாது போல், நம்ம ஹீரோ தான் இந்த நிலைமையாக்கி விட்ருக்கான். நம்ம ஹீரோ இந்த கூப்பிடாத பார்ட்டிக்கெல்லாம் எப்படி வரதுன்னு சொல்லிட்டு ஒன்றை பார்த்து தான் கற்றுக்கணும்னு சொன்னதும், இது என் குடும்பத்தோட பார்ட்டி, நான் வர்றதுக்கு என்ன இருக்குது, யாரும் என்ன கூப்பிடணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவங்க அம்மா மனசுலேயே திட்டிகிட்டு இருக்காங்க, என் பிள்ளைய நடக்க முடியாமல் பண்ணிட்டு இவன் மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டுருக்கானே, ஏதாச்சும் கேடுகால வரக்கூடாதான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ ஆண்டி ஏதோ வந்து வாயிலே முணங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க, என்னென்னு வந்துட்டு சொல்லணுமோ நேரடியாக சொல்லுங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பையனை கேர் பண்ணிக்க நான் இருக்கேன், ஆனால் உனக்கு உன்னோட அம்மா இல்லையே, நீ இப்படி நல்லா இருந்துமே பார்க்குறதுக்காக, பாவம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் இவங்க அம்மாவோட டெத் ஆனிவர்சரியுமே வரப்போகுது, அவங்க நெருப்பில் விழுந்து தான் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த பேசினதும் ஹீரோக்கு செம கடுப்பாய் போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாவை பற்றி இப்படி யாருமே பேசினா பிடிக்காது போல், அங்கே ரொம்ப அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, என்னோட அம்மாவுக்குமே இதே மாதிரி தான் நடந்துச்சு, என்ன கோ இன்சிடென்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கோமாயிட்டு அவனை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக கையை பிடிச்சிட்டு பொறுமையாருன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மா நான் வந்துட்டு இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்கிறத வந்து பார்க்குறதுக்கு இல்லை, ஆனால் சில பேர் உயிரோடு இருந்து கூட அவங்க அம்மா வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே அவன் கால் நடக்க முடியாமல் இருக்கிறத ரொம்ப அங்கே குத்தி காமிக்கிறான். இப்போ தாத்தாங்க நம்ம ஹீரோவை ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் போய் டெசர்ட் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப குத்தி காமிச்சு இவ தான் வந்துட்டு அவரை வளைச்சி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், மிஸ்ட்ரஸ் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் அவள் இதையும் பெருசாக எடுத்துக்கல. ஒப்பாட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டு வந்தா அங்கேயுமே சுற்றி வளைச்சி நின்றுட்டு ஹீரோயினை டார்கெட் பண்ணதும், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, விலைக்கு போங்க அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ என்னோட வீட்டில் இருக்க, ஸோ நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு வந்துட்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவரை என்கேஜ்மெண்ட் பண்ண போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இவள் பேசுகிறாள், 2 பேத்துக்குள்ளே ஏதாச்சும் நடந்துருச்சா என்கேஜ்மெண்ட்லான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதை பற்றி கேட்கும்போது என்கேஜ் நடக்க விரதம் இருந்துச்சு, ஆனால் நீ தான் வந்து நடுவில் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்னு சொன்னதுமே அப்புறையே நீ கப்புள்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ அவர்கிட்ட போய் பேசு, ஏன்ட்ட வந்து இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒரு பிச்சைக்காரி, இவங்க 2 பேத்துக்குமே கரெக்டான மேட்ச் இருக்கும், மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போகும்போது நான் வந்து அவரோட ஒய்ஃப், நீ வந்து பார்த்து பேசிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீ அவர்கிட்ட போய் பேசு, இப்படி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதும் என்னப்பா நீ வந்துட்டு என்னமோன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தா அவள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு போகிறான்னு சொன்னதும் அவள் ஒய்ஃபாக இருந்தால் என்ன, அவரோட லைஃப்பில் அவளை நான் வந்துட்டு இல்லாமல் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே எங்கள் கோமாயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போகும்போது அப்போ அவங்க அம்மாவுமே வந்து
வந்து ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டதும் அவள் இக்னோர் பண்ணிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி என்னோட ஒய்ஃப்ட்ட நீங்கள் தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், தேவையில்லாமலாம் பேசலப்பா, நான் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு தான் பேசுகிறேன்னு சொன்னதும், ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கால் நல்லா இருக்க வேணாமா, கால் ஒழுங்காக இல்லைன்றப்ப எப்படி வந்து நீ ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், அப்போ அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிருது. அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு நினச்சிட்டு இவ்வளோ தூரத்துக்கு என் பையனை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், உங்கள் பையனை இன்சல்ட் நாங்கள் பண்ணலை, நீங்கள் தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போங்கன்னு சொன்னதுமே அவங்க கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைனாலும் சரி நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு பேசிட்டு ஐ திங்க் இவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், இவளுக்கு எப்படினாலும் வந்து ஸ்விம்மிங் பூல் சைடில் கூட்டிகிட்டு போய் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன்னா அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பேத்தியை நீ மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை போய் எப்படி நீ மேரேஜ் பண்ணலாம், வந்துட்டு என்ன என் பேத்தி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும், ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் பேத்தியை நான் திரும்ப வந்துட்டு கூட வச்சுக்கிட்டேன்னா அது மிஸ்ட்ரஸ் ஆச்சே பரவாயில்ல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுத்த ஆரம்பிச்சிடுறான் அவரை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஹாப்பிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறப்ப எதுவும் கிடையாது நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அப்போ அங்கே அந்த மியா வந்து தாத்தா உன்னை பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னதும், நம்ம ஹீரோங்க பேச போகும்போது நீ அவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயினை சுற்றி உழைச்சி அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு மரியாதையை நீ அவங்க லைஃப்பை விட்டு போயிடு, அதான் உனக்கு நாங்கள் சொல்கிற வந்துட்டு வார்னிங் சொன்னதும், நான் ஏன் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். பட் ஆனால் வந்துட்டு அவங்க கேட்குற மாதிரி இல்லை, உனக்கு ஐ திங்க் வந்துட்டு பூலில் வந்து ஸ்விம்மிங் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறோம், நீ உள்ளே போய் வந்து என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்றாங்க. ஹீரோயின் பார்த்தாங்க தண்ணியில் மூழ்கிட்டு பாவங்க ரொம்ப பரிதவிச்சிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தா நம்ம ஹீரோட்ட என் பேத்தியை வேணான்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்கிற லெவலுக்கு அவகிட்ட என்ன வந்துட்டு குட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிளாஸ்பேக் யோசிச்சு பார்க்குறான். குட்டி பையனாக இருக்கும்போது சாப்பாடுலாம் அவன் வந்து அங்கே குப்பையில் பேக்கிட்டு இருந்திருப்பான் போல். அங்கே இருக்க பசங்க எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து எல்லாத்தையுமே விரட்டி விட்டு காப்பாற்றி அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருந்துருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நான் ஒன்றும் பெக்கர் கிடையாது, நான் தொலைஞ்சு தான் போயிட்டேன், ஸோ வந்துட்டு என்னோடய ஃபேமிலிகிட்ட எனக்கு போகணும், என் ஃபேமிலியிலையுமே ஆளுங்களாம் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டுக்கு வா, நம்ம வந்துட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு சொன்னதும், நான் ரொம்ப அழுக்காக இருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது, மனுஷன் வந்து உடம்பு அழுக்காக இருந்தால் பரவாயில்ல, மனசு தான் அழுக்காக இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு போய் உடம்பை க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசி இருந்திருக்கா. அதையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவளோட பர்சனாலிட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அது உங்கள் பேத்திகிட்ட கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்து சொல்லிடுறாங்க இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு. ஹீரோ வேகமாக அரண்டடிச்சு போய் அவளை வந்து காப்பாற்றிட்டு யார் உனக்கு இப்படி பண்ணதுன்னு சொன்னதும், உடனே இந்த ஃப்ராடுங்க அவங்களும் அதே தான் முள்ள விழுந்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே, அப்படியே நீங்கள் யாருமே வந்து போய் காப்பாற்றலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவங்க சும்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சோம், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், ஓ தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி வந்து தவிச்சா அது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா நீங்களுமே பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சவங்க தள்ளி விட்றான். அந்த மியா அவங்களாம் என்னோட கெஸ்ட், நீ எப்படி அவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும், அப்படின்னா நீயுமே உள்ளே போயேன்னு சொல்லிட்டு அவளையுமே பிடிச்சவங்க உள்ளே தள்ளி விட்றான். அப்போங்க அதெல்லாத்தையுமே அந்த பூ பார்த்துட்டு அவனோட பர்சனாலிட்டி இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு, அவனோட திமிர்த்தனம் எதுவுமே இப்போ வரைக்குமே குறையலைன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா அவனுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு அங்கே குத்துறதுக்காக அந்த லேடி போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேமா வந்துட்டு ஹீரோக்கு முன்னாடி நின்றுறா. ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே கத்தியை வந்து குத்த விடாமல் அவங்கள பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு இப்படி எங்களவே வந்து ஹிட் பண்ண வந்திருப்ப, உனக்கான பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியில் பிடிச்சி அமுக்குனதுமே அந்த பூ வந்துட்டு என்னோட அம்மாவை விடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வீல் சேர்லேருந்து விழுந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான் நடக்க முடியாமல். அம்மாவும் பிள்ளையும் அன்றைக்கே நான் வந்து போட்டு தள்ளியிருந்தேன்னா உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குமா, என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை வந்து நீங்கள் கிட் பண்ண வந்திருப்பீங்க, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்டு யாராச்சும் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கையை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக மிரட்டுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக அப்படி போய் பண்ண, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் நான் என்ன பண்ண முடியும், அந்த லேடி ஹிட் பண்ண வந்ததை நான் பார்த்தேன், அதனால தான் நான் வந்துட்டு போய் இந்த மாதிரி பண்ணேன்னு அவள் சொல்லா. என்னோட அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அப்போ எனக்கு யார் இருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்கிறது நீ மட்டும்தான், நீயுமே என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், அதே நிலைமை தானே எனக்கும், நானுமே வந்துட்டு நீ இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும், ஸோ இதுக்கப்புறம் நீ காப்பாற்றுறேன்ற பேரில் வந்துட்டு எதுவும் பண்ணாது அப்படின்றத சொன்னாலும் ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஒருத்தனாச்சும் இவ்வளோ பாசம் காமிக்கிறானேன்னு, நான் என்ன உண்மையிலே நல்ல மனுஷனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், நீ கண்டிப்பாக ரொம்பவே நல்ல மனுஷி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருது. அவள் ஏதாச்சும் ஒரு ஜாப்க்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே அப்ளை பண்ணுறா. பட் என்னோட டிசைன்ஸ் எல்லாமே ஒர்த்து தான், படிப்பு வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லிட்டு என்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா படிப்பை பாதியில் அவங்க ஃபேமிலியால் தான் விட வேண்டியதாக இருந்திருக்கு போல். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோட்ட அதை சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா.
ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹீரோட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. அப்ப அங்க அசிஸ்டன்ட் பாஸ் நானே வந்துட்டு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணவா உங்க ஒய்ஃப்க்கு வேலை கிடைக்குன்னு சொன்னதும், இல்ல அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் சொல்றான். பிறகு இந்த மியாவோட ஃப்ரெண்ட பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு அவளோடத மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறா. அவளோட குவாலிஃபிகேஷன் சரியில்லைன்னு சொல்லி குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, உடனே இந்த மியாட்ட வேற அங்க கால் பண்ணி அவ இந்த விஷயத்த சொன்னதும், நாங்க இப்பயே கிளம்பி வரோம் அப்படின்றத சொல்றா. வெளிய வந்துட்டு அந்த பொண்ணு அதே மாரி எங்க சொன்னதுமே, இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. நீங்க எப்படி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவீங்க? டிசைன்ஸ வச்சு தானே நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இங்க ரொம்பவே வந்துட்டு அவ கோவமாயிட்டு அங்க மீட் பண்றதுக்காக போனா, அங்க அவங்க ஃப்ரெண்ட் இருக்கத பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு பேசாம அங்கருந்து போனதுமே, என்ன வந்துட்டு பேசாம போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், ஏன்னா நீ வந்து வேணும்னு பண்ணியிருக்கன்றப்போ உன்ட்ட நான் பேசி என் நேரத்த வெட்டியாக்க விரும்பல. அதனால தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா நீ அதுக்கு தகுதியே இல்ல. அதனால தான் நான் சூஸ் பண்ணலன்னு அவ சொல்றா. சரி நீ சூஸ் பண்ணல எனக்கு அத பத்தி கவல கிடையாது. நீ என்னோட டிராயிங் எல்லாத்தையுமே குடுத்துரு. நான் கொண்டு போறேன்னு சொன்னதும், நான் கண்டிப்பா வந்துட்டு குடுக்க மாட்டேன். அது எல்லாத்தையுமே அப்படின்றத சொல்லும்போது, அது என்னோடது. நீ வந்து என்ன மீறி அத யூஸ் பண்ணேன்னா, நான் உன் மேல கேஸ் கூட போடலான்னு சொன்னதும், இவ்ளோ பெரிய கம்பெனி வந்துட்டு உன் டிசைன்ஸ போய் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீ உனக்கு அவ்ளோ தகுதி இருக்கா? எங்க அப்பா யார் தெரியுமா? இந்த கம்பெனியோட என்னோடதுதான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் டிசைன் தானே நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, அந்த மியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, நீ வந்து இங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் கண்டிப்பா உனக்கு வேலை வாங்கி குடுத்துடுறேன். ஆனா நீ அவர விட்டுட்டு போயிரணும்னு சொன்னதும், ஹீரோயின் நான் ஏன் என் புருஷன விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கோவமாயிட்டு அவ கன்னத்துல அரைஞ்சிடுறா. ஹீரோயின் செம கடுப்பாயி போயிட்டு டப்ல அங்க கன்னத்துல அற விட்டதுமே, அத பார்த்துட்டு அங்க ஷாக் ஆயி போயிருது அவளுக்கு. அப்ப என்ன தைரியம் தான் நீ அவ மேல கை வைப்பன்னு சொல்லிட்டு அவ அடிக்க வந்ததும், அவளுக்கு செம அடி விழுகுது. ஆனா இவங்க 2 பேரும் தான் அவள ஹீரோயின போட்டு அடிக்கிறாங்களே தவிர, மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தைரியம் வரமாட்டுது. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்ன்ற வாசி. அப்ப ஹீரோயின் உனக்கு அவ்ளோ தைரியம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான இருக்க பொருள பூரா ஒவ்வொண்ணா எடுத்து கீழ போட்டு உடைக்கவுமே, அங்க அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப வந்துட்டு டவுட் ஆயிருது. நான் வந்து இப்ப ரெஸ்டாரண்ட்லாம் வேற புக் பண்ண வச்சிருக்கேன். அவ கூட சேர்ந்துட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக. பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு எதுவுமே கால் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக அவ இங்க கிளம்புறா. இப்ப இங்க காட்ஸ வச்சு நம்ம ஹீரோயின் அவங்க பிடிக்க வச்சுட்டு, உனக்கு சரியான பனிஷ்மென்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவ ஃபேஸ்ல வந்து கத்திய வச்சு கிழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க கையெல்லாம் கட்டி வச்சுட்டு அவள போட்டு அங்க டார்ச்சர் பண்றப்ப, மத்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னா யாரும் பண்ண மாட்றாங்க பயந்துகிட்டு. அப்ப அவ வந்துட்டு நானே பண்றேனேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஃபேஸ்ல வந்துட்டு அங்க வந்து கத்தி வச்சு கிழிக்க போகும்போது, இப்படி மிஸ்டர் ஷான் வந்திருக்கான்ற விஷயத்த சொன்னதும், எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆயி போயிருது. நம்ம ஹீரோ அங்க வந்து பார்த்தா ஹீரோயின காணோம். எங்க என்னோட ஒய்ஃப்ன்னு சொன்னதும், உங்க ஒய்ஃப் இன்டர்வியூ குடுத்துட்டு அப்பயே போயிட்டாங்களேன்னு சொன்னதும், ஹீரோக்கு ஆனா ரொம்ப டவுட்டா இருக்கு. அப்ப அங்க அவ ஃபோன் கீழ கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, உண்மைய சொல்லுங்க. ஃபோன் வந்துட்டு கீழ கிடக்குன்னா, அப்ப கீழ தான அவ இருப்பான்னு சொல்லிட்டு அவன் வேகமா வந்து டேபிளுக்கு அடியில பார்த்தா, அவ கை வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிருது. ஹீரோயின காப்பாத்திட்டு, நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் பண்ணணும்னு தெரியல. கம்பெனிய பேங்க்ரப்ட் பண்ணி விட்டுரு அப்படின்றத சொன்னதும், அங்க கோவமாயிட்டு, அங்க கம்பெனிய பேங்க்ரப்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணதுமே, அவங்க கால பிடிச்சுட்டு அந்த மியாட்ட கெஞ்சுறா. ப்ளீஸ் நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு. உன்னோட உறவுக்காரன் தானே. நீ பேசி எப்படியாச்சும் வந்து சரி பண்ணுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இப்ப பிச்சைக்காரி ஆயிட்டேன்னா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகமா அவ பயந்து அங்கருந்து ஓடி போயிடுறா. இவள நம்புனதுக்கு கடைசியில அவ தெருவுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ என்கரேஜ்மென்ட் பண்ணி ஒரு பெரிய வந்துட்டு காம்படிஷன்ல வரப்போகுது. அதுல நீயுமே கலந்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே அந்த மியாவை எதிர்த்து அங்க வந்து போட்டி போடுறதுக்கு அங்க ட்ரை பண்றா. அவ வந்துட்டு இவள என்னென்ன கெடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நடுவுல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்து தேடுறதுக்கு சொன்னா இல்லையா, அத பத்தி அவன் விசாரிச்சுட்டு இருக்கான். பிறகு அந்த ஃபுட்டையுமே நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி அங்க வந்துட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே முடிக்கணும்னு சொல்லிட்டுமே அவன் ட்ரை பண்றான். கடைசியா வந்துட்டு அந்த ஃபைனல் டேட்டுமே வந்துருது. அங்க பார்த்தா அங்க காம்படிஷன் வந்துட்டு போயிட்டுருந்தா. மாத்தி மாத்தி முன்னையும் பின்னையுமா போயிட்டுருக்கு. அப்ப அந்த மியா கண்டிப்பா வந்துட்டு இதுல ஏதாச்சும் கோளாறு ஆயிருக்கும். இவள மாரி ஆளெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்றதுக்கு தகுதியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் செக் பண்ண சொன்னதுமே, இல்ல எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலா பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுறா. அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருது எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம ஹீரோயின படிப்பறிவு இல்லாதன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க. பட் அவ வந்துட்டு ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணான்னு சொல்லிட்டு அங்க வின் பண்ணி கம்பெனிக்குமே பெரிய பேர் கிடைச்சிருது. ஸோ அதனால எல்லாருமே எக்ஸைட் ஆயிட்டு அவள வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியில வந்து ஒர்க் பண்றதுக்காக. ஆனா நம்ம ஹீரோவோட டார்கெட் எல்லாமே இந்த மியா தான். நீ வந்துட்டு என்ன சொன்ன அன்னைக்கு என்கிட்ட, நீ இந்த காம்படிஷன்ல தோத்து போயிட்டேன்னா இந்த கம்பெனி வந்துட்டு அவளுக்கு குடுத்துறேன்னு சொன்னீல. இப்ப நீ தோத்து போயிட்ட. இப்ப இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு எதுவும் கிடையாது. இது எல்லாமே இவளுக்கு தான் சொந்தம்னு சொன்னதும், அவளுக்கு தலையெல்லாம் சுத்தி அங்க மயக்கம் வர ஆரம்பிச்சிருது.
ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டாங்க. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. உங்களால தான் என்னோட லைஃப்ல எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்பவே வந்துட்டு உங்க கிடைச்ச பிறகு ரொம்ப லக்கா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ ஃபைனலா பார்த்தா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் போல. ஸோ அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவும் சாகல, ஹீரோயினோட அம்மாவும் சாகல. 2 பேருமே சேர்ந்து அங்க வந்துட்டு தீயில இருந்து போன மாரி ஒரு ட்ராமாவ கிரியேட் பண்ணி அவங்கள கொண்டு போய் கிட்னாப் பண்ணி அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சிருக்காங்க. அதுவும் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அங்க டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான் காப்பாத்துறதுக்காக. அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சவங்க ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சவங்க காப்பாத்திட்டு, அவங்க 2 பேத்தையுமே அங்க காப்பாத்திடுறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருது அவங்க அம்மாவ பார்த்துட்டு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மாவ பார்த்து சாரி கேட்குறான். உங்களுக்கு இந்த நிலைமைக்கு வர காரணமானவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேம்மா அப்படின்றத சொல்றான். கண்டிப்பா அவங்கள நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, அவங்க அப்பா வந்துட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தி அவங்க அம்மா வந்துட்டு இப்படி வந்து நிலைமைக்கு ஆளாக்குனாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பா நான் அந்த ஆளை வந்து பழி வாங்காம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. இங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க பையனோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்ததுமே அந்த ஆள் பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாரு. நீ வந்து பண்ண பாவம்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இவ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போட்டுமா, அடுத்தவங்க பெத்த பிள்ளைக்கு தானே இந்த ஆள் அப்பாவா இருக்காருன்னு சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப பயந்து போயிடுறா. என்ன நீ வந்துட்டு வாய்க்கு வந்தபடி என்னை பத்தி இப்படி தப்பா பேசுறேன்னு சொல்றப்ப, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை இன்னுமே டைவர்ஸ் பண்ணல. அந்த ஆளுக்கு பிறந்தது தான் இந்த குழந்தை. அவங்களுக்கு 2 பேத்துக்குமே இன்னுமே அஃபேர் போயிட்டு இருக்கு. காசுக்காக தான் அவங்க கூட சேர்ந்து இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவ்வளோதான். அந்த ஆளுக்கு ஷாக் ஆகி போயிட்டு அந்த லேடியை போட்டு அடிச்சுட்டு எங்க பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினோட அம்மா, நீ என்ன பாவம் நீ பண்ணையோ அதுக்கு தான் உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உன் மேலெல்லாம் கருணை படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. 2மே நாய்ங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப கிராண்டாக வெட்டிங் ஏற்பாடு பண்ணி சூப்பராக அங்கே வந்து மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செம்ம மூவியுமே முடிஞ்சு போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.